அது டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்ற நரேட்டிவ் செட் பண்ண பாக்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்ப சார் சொன்னது இன்னும் 2 3 இருக்கு. தாலிக்கு தங்கம் திட்டம்னாங்க 20 லட்சம் பேர் கொடுத்தோங்கறாங்க. கடைசி 4.56 லட்சம் அப்ளிகேஷன் வாஸ் பெண்டிங். அந்த திட்டம் 2020 நிறுத்தப்பட்டது. அது சட்டமன்றத்தில் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அதே போல மடிக்கணினி திட்டமோ 2019க்கு பிறகு கொடுக்கப்படல, 2020 கொடுக்கப்படல. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன், சைக்கிள் இலவச சைக்கிள் திட்டமே 2020 கொடுக்கப்படல. திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்ததுக்கு பிறகு தான் ரெட்ரோஸ்பெக்டிவா கடந்த ஆண்டு வெல்ல போன மாணவர்களை கூப்பிட்டும் கொடுத்தோம். அந்த அடிப்படையிலும் பார்க்கணும். இருமொழி கொள்கையை நாங்க என்னைக்கு விட்டு கொடுத்தோம் அப்படின்னு சார் கேட்டாங்க. அவருடைய நினைவுக்கு சொல்றேன், 2019 செப்டம்பர் மாதம் அன்னைக்கு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சரா இருந்தார் நினைக்கிறேன். அவருடைய முன்னாள் அமைச்சர் அதிமுக அமைச்சர் மஃபாய் பாண்டியராஜன் அண்ணாவே இருமொழி கொள்கையை ஆதரிச்சாருங்க அப்படின்னு சொன்னவர் மஃபாய் பாண்டியராஜன். தமிழ்நாட்டினுடைய கீழடி நாகரிகத்தை பாரத நாகரிகம்னு சொன்னவர் மஃபாய் பாண்டியராஜன். இன்னொன்னு, நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட்லன்னு எடுத்துப்போமே, பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட்லனா யாருக்கு ஓட்டு போடுவாங்க? 2021 அதிமுக ஆட்சியை விட்டுட்டு போகும்போது தமிழ்நாட்டோட growth 0.07%. இன்னைக்கு தமிழ்நாட்டோட growth 11.19%. உடனே என்ன சொல்லுவாங்க? கோவிடுமாங்க. கோவிடுக்கு முன்னாடியே அது 3.2% சரிஞ்சிடுச்சு. அதே போல அவர் கையில தமிழ்நாடு வந்தபோது தமிழ்நாட்டில் இருந்த பள்ளிகளின் எண்ணிக்கை 38,307 அரசு பள்ளிகள். அவர் விட்டுட்டு போகும்போது அது 37,589 குறைஞ்சிச்சு. இண்டஸ்ட்ரி குறைஞ்சிச்சு. எல்லா வகையிலும் ஒஸ்டா இருந்ததுதான் அதிமுக.